வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை பதிவு பண்ணுறேன். உங்களெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இவர் தான் சாரை தான் கேட்டுன்னு இருக்கேன், ஒரு ஆடிட்டோரியத்தில் எதனா ஒரு மீட்டிங் கொடுங்க எனக்கும் என் ரசிகர்களுக்கும் அப்படின்னு. கொடுக்க மாட்டுறாரு அவர். ஏற்பாடு பண்ணுறேன்னுக்கிறாரு. சித்திரை மாதத்தில் ஒரு நாள் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். சனிக்கிழமை இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 5/4/2025 ஆங்கிலம், தமிழ் பங்குனி 22 குரோதி ஆண்டு, அஷ்டமி. இன்றைக்கு காலபைரவர் பாருங்க, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10:30 to 11:30, மாலை 9:30 to 10:30. ராகு காலம் 9:10, யமகண்டம் 1:03 மதியம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:09. இது வெயில், அதுவும் எங்கள் வேலூரில் தாங்க முடியல. வேலூரில் ஏன் வெயில் அதிகம் அப்படின்னா, ஒரு சுற்றி மலை. எங்களுக்கு மலையில் மரம் இருக்காது, வெறும் பாறை தான் இருக்கும், செஞ்சி மாதிரி. ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அதிகப்படியான வெப்பம் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது அப்படியே கம்மியாக எனக்கு இங்கே கையெல்லாம் நடுங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திதி பார்த்தீங்கன்னா அதிகாலை வரைக்கும் சப்தமி. இன்று அஷ்டமி. கால பைரவரை போய் பார்க்கணும். கால பைரவர் எங்கள் ஊரில் மலை மேலே கூட இருக்கார், செங்கானத்தத்தில். கீழே இருக்கார், நீர்நிலைகளில் இருப்பார். அந்த மாதிரி இடம் ஸ்பெக்குலராக இந்த நீர்நிலைகள், மலை மேடுகள் மாதிரி மேலே இருக்கிற இடத்துக்கு போய் வேண்டும் போது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லை சிவாலயத்தில் வச்சுருப்பாங்க பைரவர், அவரை போய் நமஸ்காரம் பண்ணணும். இன்னைக்கு வழக்கு போடணும், அதுதான் முக்கியம். நட்சத்திரம் இன்று காலை 11:10 11 மணி வரைக்கும் திருவாதிரை, பின்பு புனர்பூசம். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா காலைல அதே 10:30 வரைக்கும் அனுஷம், பின்பு கேட்டை. ஜீவன் நிறைந்த நாள் இன்னைக்கு. இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க, அமைதி நிறைந்த ஒரு நாள். ரிஷபராசி நேயர்களுக்கு அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாந்தம் நிறைந்த நாள். இந்த சாந்தம், அமைதி, இதெல்லாம் நமக்குள்ளே ஏற்படுறது நல்லாயிருக்கும். கடகராசி நேயர்களே, இன்னைக்கு போட்டி இருக்குது. மற்ற ராசிக்காரர்கள் கூட விட்டு கொடுத்து போங்க, போட்டி பொறாமல் நமக்கு தேவையில்லை, அந்த மாதிரி அமையும், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிம்மராசி நேயர்களுக்கு கீர்த்தி நிறைந்த ஒரு நாள். புகழ் வேற, கீர்த்தி வேற. புகழ்ன்றது உங்களை உசுப்பேத்தி பேசுறது, கீர்த்தின்றது தெய்வ சங்கல்பத்தில் கிடைக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு நாள், நினைத்த காரியம் பலிதமாகும். துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இன்னைக்கு, அவங்கக்கிட்ட போய் வேலையை முடிச்சுக்குவாங்க இன்னைக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆக்கம் நிறைந்த நாள். இன்னைக்கு ஒர்க்கு கொஞ்சம் முடிச்சு ஆகணும் இன்னைக்கு அப்படின்ட்டு கிளம்புவாங்க, முடிப்பாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். மகர ராசி நேயர்கள் இன்னைக்கு எல்லாத்துலேயும் ஒரு தாமதமாக இருக்கும், கொஞ்சம் முயற்சி செஞ்சு முடிங்க, அது தப்பு கிடையாது. கும்பராசி நேயர்களே, மிகவும் கவனம் தேவை. சில விஷயங்கள் இன்னைக்கு தோல்வி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதை அனுசரித்து போகணும். மீனராசி நேயர்களே, கவனத்தோடு இன்னைக்கு ஒர்க் பண்ணணும். சிறு தவறு கூட பெரிய பிழையை உண்டாக்கிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னைக்கு நல்ல அற்புதமான இன்னைக்கு ஒரு நாள். கருணாதிபதி பேர் அதிகாலை நேற்றே வணிசைக்கு போட்டோம். இன்னைக்கு பிற்பகல் ஒரு 2 மணி வரைக்கும் பத்திரை இருக்குது, பின்பு பவம். பத்திரை பவம், மத்தியானத்துக்கு முன்னாடி பத்திரை, மத்தியானத்துக்கு பிறகு பவம். நல்ல ஒரு இன்னைக்கு மண்ணகலில் வழக்கு போடுங்க, கருணாதிபதியை சரணடைங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாம் வல்ல எம்பெருமான் திருச்செந்தூர் முருகனை வணங்குறேன். நன்றி, வணக்கம்.